ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புதிய அரசியல் கட்சி துவங்கி தமிழக அரசியல் களத்துல களமிறங்குவதாக இருந்தது. இறுதி நேரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால காரணம் சொல்லி அவர் தான் அரசியலை விட்டு விலகியதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டாரு. அதனடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் பல பேருமே அவர் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. பின்னர் அவருடைய உடல்நலம் புரிந்து கொண்டு அவங்களுமே அமைதியானாங்க. தற்போது தொடர்ச்சியாக சினிமா படங்கள்ல நடித்து பல கோடி வசூலை கொடுத்துட்டு இருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா சமீபத்துல நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான மக்களுடைய வாக்குகளை பெற்று தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக சமீபத்துல பதவியேற்றாரு. பதவியேற்ற தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற்றதுமே மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் இதனடுத்து அந்த புகைப்படம் வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரலாச்சு. பல பத்திரிகையாளர்கள் பலவிதமாக இதனை பற்றி பேசினாங்க. ஆனால் தற்போது அந்த சந்திப்பு பற்றி ஒரு சில தகவல்களுமே வைரலாகிட்டு இருக்கா. அதாவது அடுத்த எலெக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திமுக தரப்புல அரசியலில் களமிறங்க இருக்காரு. அதுவும் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக களமிறங்குவார் அப்படின்ற தகவல் வைரலுமையாகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.